மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன? மன அழுத்தங்கிற பேரில் நிறைய பேர் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மன அழுத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சின்னா ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, காதல், ஆடல், பாடல், விளையாட்டு, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும். உடலுறவு வைத்துக்கொள்வது கண்டிப்பாக. அது அப்போது உடலுறவு வச்சுக்கும்போது மன அழுத்தமே நீங்கிவிடும். அது அந்தளவுக்கு மனசில் உள்ள இறுக்கத்தை தளர்த்திவிடும். அப்புறம் நல்ல மதுபானங்களை அருந்தலாம். மதுபானத்தின்னா இயற்கை மதுபானங்களை அருந்த வேண்டும். ஒயின் குடிக்கலாம். உடலுக்கு தீங்கு விளைவிக்காத மதுபானம் எதாக இருந்ததுன்னா கல் குடிக்கலாம். அந்த சீசனில் கல் குடிக்கலாம். மதுபானங்களை அருந்தலாம். இதெல்லாம் மன அழுத்தத்தை போக்கக்கூடியது. அப்புறம் ஆடல், தினமும் 1 மணி நேரம் விளையாடலாம். மன அழுத்தம்னு சொல்லிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க எதுக்கு காசு கொடுத்து மருந்து வாங்குறதுக்கு பதிலாக மாதத்துக்கு 2000 3000 மருந்து வாங்குறதுக்கு பதிலாக தினமும் 1 மணி நேரம் விளையாடலாமே. விளையாடுவதன் மூலமாக நல்ல அற்புதமான மன அழுத்தம் என்பது அந்த அளவுக்கு மன அழுத்தத்திலிருந்து அந்த அளவுக்கு விடுபடலாம். இந்த 1 மணி நேரம் விளையாடுறது மூலமாக அந்த அளவுக்கு அற்புதமான தீர்வை தரும். அப்புறம் உடலுறவு, அது மிகப்பெரிய தீர்வை தரும். உடலுறவு வைத்துக்கொள்வதன் மூலம் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும். மன அழுத்தத்திலிருந்து எளிதாக அது மாதிரி டான்ஸ் ஆடுவதற்கான வாய்ப்பு. கூச்சப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி நிற்கக்கூடாது. போய் டான்ஸ் ஆடணும். மெதுவாவது டான்ஸ் ஆடணும். அது கூட மன அழுத்தத்தை போக்கும். டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஓவியம் வரைகிறது, கவிதை எழுதுவது, கதைகள் பேசுவது. அப்புறம் தனியாகவே இருக்கக்கூடாது. யார்கிட்டயாவது ஏதாவது பேசுகிறது. தனியாகவே இருக்கக்கூடாதுல்ல, தனியாகவும் இருக்கணும், பேசவும் செய்யணும். அந்த மாதிரி குடும்பத்தினரோட நேரம் செலவழிப்பது. பகிர்ந்து உண்பதில் ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு கவனம் இருக்கணும். எங்கேயாவது நண்பர்களை பார்க்குறீங்களா, அவங்களுக்காக அந்த சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறது. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்க ஹோட்டல்லையே ஏதோ ஒன்று. அப்போ செலவு பண்ணுறதுக்கு போட்டி போடணும். நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மன அழுத்தம் பயங்கரமாக குறையும். நீங்கள் அதே நேரத்தில் செலவெல்லாம் அவங்க காசு கொடுப்பாங்க, நாம ஏன் காசு கொடுக்கணும்? 4 பேர் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கிறீங்க அல்லது ஏதோ சாப்பாடு சாப்பிட்றீங்க. அப்போ இதுக்கு யார் காசு கொடுக்குறது? அப்படிங்கும்போது அவர் கொடுப்பாரா, நம்ம கொடுக்கணுமா, இல்லை அவரே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இடத்துல செலவழிக்கிறதுக்கு தயங்குனீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அதனால் நல்ல இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு 4 நண்பர்கள் ஒன்றா இருக்கீங்க, சாப்பாட்டுக்கு செலவு பண்ணலாம். தேவையில்லாத செலவை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பகிர்ந்து உண்பதற்கு ஆகிற செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க ஏதாவது டீ கடைக்கு போகிறீங்க, அப்போ அந்த டீ அந்த காசை கொடுக்கறதுக்கு நீங்கள் போட்டி போடுங்க. ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறீங்க, அந்த மாதிரி பகிர்ந்து உண்பதன் மூலம் நல்ல மன அழுத்தம் குறைந்து போகும். அதனால் விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, காதலிப்பது, உடலுறவு வைத்துக்கொள்வது, குடும்பத்தினரோடு நேரம் செலவழிப்பது. எப்போதும் தொழில் தான் பார்த்துட்ருப்போம். அவங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பன்முகத்தன்மை இருக்கணும். நம்ம மனநிலை மாறும். நம்ம தொழில் செஞ்சுட்டு வரோம், டக்குன்னு விளையாடும்போது நம்முடைய மனநிலையே அப்படி மாறிடும். அதாவது காலையிலேருந்து வேலைக்கு போகிறது, அப்புறம் நைட்டு வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியது, அப்புறம் படுத்து தூங்க வேண்டியது, மறுநாள் வேலைக்கு போகும். அப்படியே அப்போ மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே இது நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு சாயந்தரமாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 1 மணி நேரம் கிரவுண்டில் போய் விளையாடுங்க. கிரவுண்டில் போய் விளையாண்டிங்கன்னா விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் மன அழுத்தம் குறைஞ்சி போயிடும். இப்படி பன்முகத்தன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஒரே மாதிரி வாழக்கூடாது. பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், சும்மா உட்காந்து கதை பேசணும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மன அழுத்தம் என்பது குறைந்து போய்விடும். ஆடல், பாடல், ஓவியம் வரைகிறது, கவிதை எழுதுறது, கதை சொல்கிறது, சினிமா பார்க்குறது. புது படம் வந்துன்னா போய் சினிமா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படணும். அதுதான் மன அழுத்தத்திற்கு தீர்வு. நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ தான் மன அழுத்தம் வராது. வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஒரு மகிழ்ச்சியாக இல்லாமல் எப்போ நடக்க போகிற கல்யாணத்துக்காக, பிள்ளைகளோட கல்யாணத்துக்காக இப்போவே குருவி சேர்க்குற மாதிரி பணத்தை சேர்த்து சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை வாழாமல் அப்போ தான் மன அழுத்தம் அதிகமாகிடும். அதனால் இன்றைக்குள்ள வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும். இன்றைய பொழுதை எப்படி மகிழ்ச்சியாக மாற்றுவது, மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது என தெரிந்து விட்டால் ஒரு பன்முகத்தன்மை இருக்கணும். ஒரே மாதிரி காலையில் வேலைக்கு போனவர் அப்பத்தோட 10 மணிக்கு தான் ராத்திரி வருவார், அப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவார்ப்பா அப்படின்னு இருந்தால் அப்போ மன அழுத்தம் வரதான் செய்யும். ஒரே நாளில் நம்ம நிறைய விதமான மனநிலைகளை சந்திக்க வேண்டும்.
ஒரு வேலைக்கு போகும்போது வேலை செய்கிற மனநிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் விளையாட போகணும், 1 மணி நேரம் விளையாட போகணும், அது ஒரு மனநிலை. அப்புறம் ஏதாவது குளிக்க போகலாம், ஒரு குளத்துலையோ கிணத்துலையோ குதித்து குளிக்கலாம், நீச்சல் அடித்து குளிக்கலாம், அப்போ மனநிலை மாறும். இப்படி அப்புறம் நல்லா சாப்பிடவும் செய்யணும். சாப்பாட்டில் ஆர்வம் இருக்கணும். மன அழுத்தம் நீங்குவதற்கு சாப்பிடுவதில் ஆர்வம் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடல் பருமன் அதிகமாகி இன்னும் மன அழுத்தம் அதிகமாயிரும். உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, உடம்புல நோய் வந்துடும், செரிமான குறைபாடு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும். இப்படி அது இன்னும் உடம்பு பருமன் அதிகமாகிடும். அப்புறம் அது இன்னும் வேறு விதமான மன அழுத்தத்தை உண்டு பண்ணிவிடும். அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்ணும், அதே நேரத்தில் உடம்பு குண்டாகவும் ஆகக்கூடாது. அப்படி ஒரு உணவு எதுவாக இருக்கும்? அதுதான் நான் சொல்லுகிற மனித உணவுகள். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன், இந்த உணவு சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தமே வராது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அது மாதிரி சாப்பாடுங்கிறது மன அழுத்தத்தை போக்கக்கூடிய இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு நடைமுறை. இந்த மாதிரி மன அழுத்தத்தை போக்குறதுக்கு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கணும், ஜாலியாக இருக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கணும். தொழில் தான் வாழ்க்கை, அதில் ஜெயிச்சா தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தொழில்னு ஒரே தொழிலை பற்றியே யோசனை, எப்படியும் ஜெயிக்கணும், பணம்னு ஓடிக்கிட்டு அப்படி இல்லாமல் ஒரு 8 மணி நேரம் தான் அதுக்காக ஒதுக்கணும். பணத்துக்காக 8 மணி நேரம் தான், பணத்தை சம்பாதிப்பதற்காக 8 மணி நேரம் தான் ஒதுக்கணும். மீதம் உள்ள நேரம் குடும்பம், கூட்டு குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், ஆடல், பாடல், விளையாட்டு, கதைகள் பேசுகிறது, நல்லா மத்தியானம் ஆனால் தூங்குறது, லீவ் ஆனால் மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்கணும் அப்படின்லாம் ஆசைப்படணும். நல்ல சினிமா பார்க்குறது, புது படம், நல்ல படமாக இருந்தால் போய் தேட்டரில் போய் சினிமா பார்க்கலாம். அப்புறம் காதல், உடலுறவு, ஆட்டம் பாட்டம், இப்படி இந்த மாதிரி இருந்துட்டாலே மன அழுத்தத்தை ஈஸியாக காலி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே, சாதாரண விஷயந்தான். அதை ஈஸியாக நம்ம மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வது எளிது தான் உண்மையிலே.